ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி ஒரு அருமையான சக்தி வாய்ந்த திருப்புகழ் தான். இந்த திருப்புகழை நம்ம தினமும் பாராயணம் பண்ணுவதால் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணலாம். அதே போல் திருமணம் நடக்க, நல்ல துணை கிடைக்க இந்த திருப்புகழை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணலாம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அது நடக்க ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மந்திரங்களும் அஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான். நம்ம எதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நல்லதையே நினையுங்கள், நல்லதே நடக்கும். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, வீரனாம் மன்மதன் 5 மலர்பானங்களையும் செலுத்த, ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய, நிதானமான தென்றல் காற்று தீ போல வீசி பொருந்த, வீண்வம்பு பேசும் பெண்கள் வசைமொழிகளை கூற, குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப விரகம் மயக்கம் தீர. அதாவது ஒரு பெண் அடியார் சொல்கிற மாதிரி தான், இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் எனக்கு நிலவு கூட, அதோட ஒளி கூட எனக்கு வெயில் மாதிரி இருக்குது. அதாவது மன்மதன் வீசுகிற அந்த பானம், அந்த அம்பு கூட எனக்கு, மலரால் செலுத்துகிற அந்த அம்பு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதே போல் தென்றல் காற்று எனக்கு தீ போல எரியுது என் உடம்பு. என்னை பற்றி மற்றவர்கள் வசைமொழி வீண் வம்பு பேசுகிறாங்க. குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான், அப்படிப்பட்ட வள்ளியை போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்பம் தீர மயக்கம் தீர, முருகா குளிர்ந்த மாலை பொழுதினே நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க அணுக மாட்டாயா. அதான் ஏக்கமாக அவங்க சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், வேதனையில் இருக்கேன், நீ இந்த மாலை பொழுதில் நீ அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த கடப்ப மாலையை தந்து என்னுடைய குறையை, கஷ்டத்தை, கவலையை தீர்க்க மாட்டாயா அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே. நமக்கு தெரியும், சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவர், அவரே மகிழ்ந்து உன்னை வழிபாடு செய்த அறிஞனே. கிரௌஞ்ச மலையும் மாமரமும் வீழ்ந்து படும். அதாவது கிரௌஞ்ச மலையை எப்படி சுக்குநூறு ஆக்கினாரோ அதே போல் எப்படி சூரனை அழிச்சார், அதே போல் அலைகள் கொந்தளித்து அஞ்சம் நீ வீசிய நீ உன்னுடைய வேலை செலுத்தியவுடன் எல்லாமே பயந்து நடுங்கின. அப்படிப்பட்ட கூறிய வேலை வீசிய அதிதீரனே, வீரனே அப்படின்னு புகழ்கிறாங்க. அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது 2 தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே. அதான் நம்மளோட ஞானம் பெற்று நமக்கு புத்தி தெளிந்து ஞானம் முருகப்பெருமானுடைய பாதத்தை நம்ம சரணம் அடைந்தோன்னா நம்மளுடைய துயர் அனைத்தும் கலைந்து போகும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, உனது 2 தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே. அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாளே. ஸோ இந்த திருப்புகழை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். இப்போ திருப்புகழ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விரல்மாறன் 5 மலர்வாளி சிந்த, விரல்மாறன் 5 மலர்வாளி சிந்த, மிக வானிலிருந்து வெயில் காய, மிக வானிலிருந்து வெயில் காய, மிதவாடை தழல் போல ஒன்ற வினைமாத தந்தம் வசைகூற. மிதவாடை தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசைகூற, குறவாணர் குன்றிலுரை பேதை கொண்ட, குறவாணர் குன்றிலுரை பேதை கொண்ட, கொடிதான துன்பமயல் தீர, குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து, குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து, குறைதீர குருகாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து, மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா, மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச, மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச, வடிவேலறிந்த அதிதீரா. அறிவால் அறிந்து உன்னிருதால் இறைஞ்சும், அறிவால் அறிந்து உன்னிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவால் அறிந்து உன்னிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. ஓம் முருகா போற்றி.
கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு தேவையோ அவர்களிடம் இந்த திருப்புகழ் போய் சேரணும். முருக பக்தர்கள் நம்ம ஒவ்வொருவருடையும் கடமை வேல்மாறல் திருப்புகளை இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு கலியுகத்தில் முருகன் கொடுத்த சொத்து இந்த திருப்புகழும் வேல்மாறலும் வேல் வகுப்பும் முருகனுடைய பதிகங்கள், சிவனுடைய பதிகங்கள், தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் எல்லாமே. ஸோ முடிஞ்ச வரை நம்ம முருகனுடைய பதிகங்களும் இறைவனுடைய பாடல்களையும் படித்து பாராயணம் பண்ணி பயனடைவோம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் நற்பவி.